ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் கமன்னு கருப்பு உளுந்து களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான கடாயை வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு கருப்பு உளுந்தை தண்ணியில் அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் உணர விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த உளுந்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க. 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து வந்து உங்களுக்கு சூப்பராக வறுபட்டு வந்துடும். இது நல்லா அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு போட்டு நீங்கள் கூலாகவும் காய்ச்சி குடிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம இன்றைக்கி மொத்தமாக போட்டு நம்ம களி கிண்ட போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தேங்காவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா 5லேருந்து 6 கப்பு பால் எடுத்துருங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றி இன்றைக்கி களி செய்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. களி சாப்பிடாதவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த பால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கையில் கரைச்சி விடுங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. இப்போ வந்து இந்த பொடியை வந்து நல்லா இந்த தேங்காய் பாலில் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு துடுப்பு வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்ககிட்ட துடுப்புலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தோசை கரண்டி வச்சு நீங்கள் வந்து கிளறி விடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மூடி போட்டு மூடிக்கிங்க. இல்லாட்டினா உங்களுக்கு லைட்டாக தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கை விடாமல் கிளறுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கருப்பட்டி இருந்தது அப்படின்னா கருப்பட்டியும் சேர்த்துக்குங்க. கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து கிளறி விடலாம். நல்லா வந்து நம்ம கைவிடாமல் கிளறணும். நம்ம வந்து இந்த களி வந்து நல்லா சட்டியில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து கிளறி விடணும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறும் போது தான் நமக்கு வந்து நல்லா மாவு வந்து நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து சைனிங்காக வரும். கடாயிலே உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த களி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நெய்யில் வறுத்து பவுட்ரு பண்ணி செய்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா நீங்கள் எந்த கரண்டியில் எடுக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் தடவி வச்சுடுங்க. நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்கள் அப்படியே அந்த களியை எடுத்து பிளேட்டில் போட்டுருங்க. பிளேட்டில் போட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து நல்லெண்ணெயை எடுத்து நல்லா சுற்றி ஊற்றிட்டு கருப்பட்டி தூளோ இல்லை நாட்டு சக்கரையோ போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வாரம் 2 தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உண்ணலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.